ஏற்கனவே நிறைய அறிமுக விழாக்கள் நிகழ்ந்து விட்டன. இதே திருச்சியில் நேற்று புத்தக திருவிழா தொடங்கிய போது நூலின் ஆசிரியரே இதை சிறப்பாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த அறிமுக விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இதற்கு தலைமை தாங்குகின்ற திரு சந்திரசேகர சுவாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெளியீட்டு விழாவிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய பெருமக்களுக்கும் இந்த நூலை பற்றிய அறிமுக உரை ஆற்ற உள்ள பெரியோர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதுமே சூர்யா சேவியர் அவர்கள் கேட்கலாம் மாட்டார். இந்த அவரோட நூல் அறிமுக விழானா இதே மாதிரியாக அவருடைய காவிரி நீரோவியம் நூல் அறிமுகத்திற்கும் உங்கள் பதவி என்ன பதவியில் இருக்கீங்க, இணை பேராசிரியர் மொழிபெயர்ப்பு துறை தானே, ஆமாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்விடேஷன் வருது, மதுரையில் நூல் அறிமுக விழா காவிரி நீரோவியத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதாவது கொஞ்சம் இறக்கப்பட்டு 165 பக்கத்தில் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், 66 பக்கத்தில். அது இதை விட 3 மடங்கு பெரிய நூல். அப்போ நான் முனைவர் பட்டத்துக்கு கூட இவ்வளோ பயந்தெல்லாம் படிச்சிருப்பேனான்னு தெரில. நான் அந்த அறிமுக விழாலேயே சொன்னேன், நான் படிச்சுட்டே இருந்தேன் என் பொண்ணு பயப்படாதீங்கம்மா, நீங்கள் போய் பேசிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ அதை விட கூடுதலான ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது இந்த நூலை பற்றி பேசும் பொழுது. இதற்கும் அவ்வாறே அந்த அழைப்புதலை அனுப்புனார். உங்கள் பேர் போட்டிருக்கேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் நான் இதை கருத்தூற்றி படிக்க ஆரம்பித்தேன். அதாவது எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எந்த செயலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு சூர்யா சேவியர் அவர்கள் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய எழுத்துக்களையும் சிந்தனைகளையும் மக்கள் மத்தியில் வைக்கக்கூடியதில் சிறப்பானவர். இந்த திருப்பரங்குன்றம், நான் மதுரையை சார்ந்தவள், அதனால அந்த திருப்பரங்குன்றம் என்பது இந்த இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி எங்களுக்கு அது ஒரு வாழ்வோடு கலந்த ஒரு இடம். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருப்பரங்குன்றம் பற்றிய நிகழ்வுகள் எல்லாமே இங்கே உங்களுக்கு தெரியும். அப்போ அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூக பின்புலம் என்ன, இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். மறந்து கொண்டே இருப்பது மக்களுடையது, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது இந்த நம்மை போன்றவர்களுடைய வேலை அப்படின்றது தான் திரு சூர்யா சேவியர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமையை காத்து மதவெறிக்கு எதிராக களமாடும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த நூல் என்றென்றும் தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெறக்கூடியது. ஐயா அவர்களை தெரிந்த எல்லாருக்குமே தெரியும், அவர் வைகை இதிகாசம் என்ற ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறார். அநேகமாக எழுதி முடித்து விட்டார் என்று நினைக்கிறேன். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த திருப்பரங்குன்றம். இந்த நூலை பார்த்தா முழு வரலாற்று ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வகையான துறைகளும் கலந்திருக்கின்றது. புவியியல் இருக்கிறது, நிலம் சார்ந்த செய்திகள் இருக்கின்றன, பண்பாடு இருக்கிறது, சமூகவியல் இருக்கிறது, அரசியல், வரலாறு என்று பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இது வெறும் வரலாற்று ஆய்வு நூல் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா வகையான துறைகளும். நாங்கள் இப்போ ஆய்வுகள்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்துறை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். முன்னாடி எடுத்தால் ஒரே ஒரு ஆய்வு மட்டும் நிகழும், சமூகவியல்னா சமூகவியல், வரலாற்றியல்னா வரலாற்றியல் மட்டும். அப்படி இல்லாமல் எல்லா வகையான துறைகளையும் உள்ளடக்கியதாக ஆய்வு அமைய வேண்டும் அப்படின்னு அவருடைய காவிரி நீரோவியத்திற்கு நூலுக்கு சொன்னதே தான். நான் அதை என்னுடைய ஆய்வாளர்களுக்கும் நான் படிக்க கொடுத்தேன். அப்போ அவங்கெல்லாம் அதை படிச்சுட்டு சொன்னாங்க, ஐயா அவர்களுக்கு இதுக்கு 2 டாக்டர் பட்டம் வழங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நீங்கள் கை தட்டலாம். ஐயா அவர்களுக்கு இதுக்கு 2 டாக்டர் பட்டம் வழங்கலாம் மேடம், நாங்கள் சொன்னோன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதை நான் மேடையிலேயே பதிவு செய்தேன். அந்த அடிப்படையில் இந்த நூலும் ஒரு சிறந்த ஆய்வு நூலாக அமைந்திருக்கிறது. இது பக்கங்களை நாம் கணக்கில் கொள்ள முடியாது, ஏனென்றால் அது சொல்லப்பட்டுள்ள செய்தி மிக ஆழமானது. இப்போ நாங்கள் எங்களுடைய பேராசிரியர் சேதுபாண்டியன் ஒரு ஐயா, அவர்கிட்ட நாங்கள் போய் ஐயா மினிமம் எத்தனை பேஜ் கேட்டால் அவருக்கு கோவம் வரும். நீ என்ன கருத்து சொல்கிறன்றத பாரு, இப்போ சயின்ஸ்லலாம் 5 பேஜில் ஒரு ரிசர்ச் சப்மிட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நம்ம அதுக்குள்ள என்ன விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு. இப்போ நமக்கு இது வெளியே பார்க்கும்போது 165 பக்கம்னாலும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இதை படிக்கும்போது என்னால் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க முடியல. ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு அடர்த்தியான செய்திகள் இருக்குது.
நிறைய வரலாறு சொல்லியிருக்காங்க. அதே போல அவருக்கு ஒரு சட்டையர், அவர் திருநெல்வேலி பிறந்தது மதுரை மாவட்டம் என்றாலும் புதுமை பித்தனின் மண்ணான திருநெல்வேலியில் இருப்பதனால அந்த சட்டையர் அவருக்கு ஏற்கனவே உண்டு. அந்த காவிரி நீரோடையில கூட ஜிஎஸ்டிக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இங்க சேக்கிலாருடைய பெரிய புராணத்தோட பாடல் வரிய சொல்றாரு. அதாவது சமணம் தமிழ்நாடு எங்கும் பரவி இருந்தது அப்படின்னு சேக்கிலார் பதிவு செய்தார் பெரிய புராணத்திலேயே. அப்படி எழுதும் போது அதோட விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அதுதான் அந்த நெல்லை குசும்புங்கிறது. சேக்கிலார் பெரிய புராணம் எழுதினாருன்றது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தருக்கு மட்டும் தெரியலன்ற பேரையுமே மென்ஷன் பண்ணி அதுல எழுதியிருந்தாரு. அதாவது கம்பராமாயணம்னு பேர்லயே கம்பரும் இருக்கு. ஆனா அந்த பெரிய புராணம் எழுதின சேக்கிலார போய் ஒருத்தர் மாத்தி சொல்லிட்டாரு. இது தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பட்டி தொட்டியில இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிந்த ஒரு செய்தியை கூட தவறாக சொல்லிக்கிட்டார் அப்படின்னு அதுல பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி ஆங்காங்கே இது ஒரு பெரிய கடினமான ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்ட நூலாக இருந்தாலும் அவருக்கே ஒரு நடையில அதை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. அதே போல நாம் தமிழர்கள் என்பதில் ஏன் பெருமை கொள்ள வேண்டும் அப்படின்னா, நமக்கு தற்பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக எகிப்துல அந்த சிகை கொற்றன் அப்படின்ற தமிழ் பெயர் இருக்கிறது. எகிப்திற்கு தமிழர்கள் வணிகத்திற்காக சென்றிருக்கிறார்கள். அங்க சென்றதை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள்னு நமக்கு இப்பதான் தெரிய வருது. ஆனா நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் எப்படி தோற்றம் பெற்றது என்று கிரேக்கத்திலோ அல்லது உலகின் பழமையான மொழிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மித்து சொல்லுவாங்க, ஏதாவது தொன்மம் சொல்லுவாங்க, ஏதாவது கதைலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா அண்டத்தின் தோற்றத்தை பற்றி பரிபாடலின் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் எப்படி அண்டத்தின் தோற்றத்தை பதிவு செய்திருக்கிறதுன்றத தன்னுடைய இந்த நூலில் அறிமுகமாக கொடுக்கின்றார். அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமே சூரியன் தான். சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இன்னைக்கு சில சூழல்கள் நமக்கு இருளை கொண்டு வந்தாலும் கூட நம்மை காப்பது சூரியன் தான்றதையும் அறிமுகமா நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த உலகத்தில் மனிதர்கள் தோன்றியது 80 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான். உயிர்கள் தோன்றியது. அப்ப நம்ம எவ்வளோ ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் இந்த பூமிக்கு. ஆனா அதுக்குள்ள நம்முடைய லைஃப் ஸ்பேன்றது கொஞ்சம் அந்த டான்றது கொஞ்சம் தான். அந்த கொஞ்ச காலகட்டத்துக்குள்ளேயும் நமக்கு எத்தனை போட்டிகள், பொறாமைகள், நான் பெரியவன், என்னுடைய கருத்து தான் பெரியது, எனக்கு பதவி வேண்டும், எனக்கு எப்படியானாலும் மக்கள் தேவையில்லை, நான் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம இந்த சொல்லுவாங்களே அண்டத்துல மிக 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 ஒரு சிறிய துகள் போன்றவர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஆனா இதுக்குள்ள நமக்கு எத்தனை போட்டி பொறாமைகள்ன்றது இந்த அறிவியலை படிக்கும் போது நமக்கு தெரியும். அந்த அறிவியலையும் பதிவு செஞ்சிருக்காரு. ஜியாகிரபியும் ஜியாலஜி அதுல எல்லாம் நான் ரொம்ப வீக்கு. ஆனா இவர் வாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா அதுதான் எழுதியிருக்காரு. ஆனா ஒரு வகை என்னன்னா நமக்கு எளிமையா புரியுது. நம்ம இப்ப ஸ்கூல் புக்ல படிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும், புவியியல், அந்த நிலவியெல்லாம். ஆனா இதை மிக எளிமையா எப்படியெல்லாம் அந்த அண்டம் உருவானது, உயிர்கள் தோன்றின, இது யாராவது போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த நூலை நீங்க பொக்கிஷமா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல அவ்வளவு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம ஆய்வு நூல், வரலாற்று நூல் அல்லது சமூகத்திற்கு ஏற்ற நூல் என்று சொன்னாலும் கூட இந்த உலகத்தின் முதலில் தோன்றிய உயிர்கள் பற்றி, அப்புறம் அந்த முதல் பறவை ஆர்காலெரிக்ஸ் அப்படின்ற பறவை தான் முதல் தோன்றியது பதிவு செஞ்சிருக்காரு. சத்தியமா நான் பிஹெச்டிலாம் முடிச்சுட்டேன், எனக்கு தெரியாது முதல் தோன்றிய பறவை ஆர்காலெரிக்ஸ் அப்படின்றது. அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போல அந்த பேரூழி காலம், அந்த நமக்கு பரிபாடல சொல்லும்போது சொல்லப்பட்ட அந்த ஊழி காலம்ன்ற பதிவு அறிவியல்லையும் இருக்கு. அந்த பேரூழி காலம், அதாவது உயிரினமற்ற பேரொளி அப்படின்னு அதை தமிழ்ல சொல்லலாம். அந்த காலகட்டத்துல தோன்றிய மலைகள்ல சில மலைகள் தான் உலக அளவுல இருக்கு. அதுல நம்முடைய தமிழ்நாட்டுல சேலத்துல கஞ்சமலை, அதனுடைய காலம் என்ன சொல்றாங்கன்னா 450 to 60 கோடி காலத்துக்கு உள்ள தோன்றிய மலைப்பகுதி அப்படிங்கிறாங்க. அப்ப அவ்வளவு தொன்மையான நிலம் நம்முடைய தமிழ் நிலம் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல இன்று நம்முடைய பெருமைமிகு முதலமைச்சர் சென்னையில் வள்ளலார் அவர்களுடைய மாநாட்டினை நடத்தி சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு அறநிலையத்துறையில் வள்ளலார் ஆய்வு மையம் என்ற ஒன்றை செயல்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். அது பெருமை மிகு ஒரு செய்தி. இந்த நூல்ல அந்த முதல் பகுதியோட இறுதியில அந்த உலக தோற்றத்தை பத்தி நம்ம துறவிகள்னு சொல்றோம், வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றவர்கள்னு சொல்றோம், தத்துவம் சொல்றவங்கன்னு சொல்றோம். ஆனா அவர் எளிமையாக
இந்த உலகம் எப்படி தோற்றம் பெற்றதுன்னு பதிவு செஞ்சிருக்காரு. புனன்மேல் புவியும் புவிமேல் குடைக்கும் அனல்மேல் வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலார் உலக தோற்றத்தை பதிவு செய்கிறாரு. அதாவது நீர், புவி, புவிமேல் புடைப்பு, புடைப்புன்றது மலை, இப்படிதான் இந்த உலகம் தோற்றம் பெற்றது. அப்ப பாறைகள் தான் முத சொந்தமான பகுதி இது நிலத்துக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே போல இந்த சாப்டரை முடிக்கும் போது சொல்றாரு, மலை என்பது மனிதர்களுக்கு இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தொடக்கத்துல சொல்றாரு, இந்த அண்டம் எப்போது தோற்றம் பெற்றதுன்னா அது கோடிக்கணக்கான 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. உயிரினம் தோற்றம் பெற்றது 80 கோடி ஆண்டுகள். மனிதன் அதுக்கும் பின்னாடி. இருக்கிறதுலே கடைசியாக வந்த மனித இனம் மற்ற உயிரினங்களையோ அல்லது சக உயிரினத்தையோ மதிக்காது. இந்த பகுதி எனக்கு மட்டும்தான் சொன்னோன்னு கொண்டாடுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அது எல்லாருக்குமானது, இயற்கை அனைவருக்குமானது அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தை அந்த முதல் சாப்டர்ல பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அந்த இதில் ஒவ்வொரு சாப்டர்ஸுமே ஒவ்வொரு செய்திகளை மையமாக கொண்டு இருக்கு. இவரோட காலை நீரோவியம் அப்படிதான் இருந்தது. இதில் நீங்கள் தொடர்ச்சியெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு சாப்டரை நீங்கள் தனியாக படிச்சுட்டு இன்னொரு சாப்டரை படித்தா கூட உங்களுக்கு குழப்பம்லாம் ஏற்படாது. ஏன்னா ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம இந்த தொடர்கள்லாம் சீரீஸ்லாம் வருது இல்லையா, இணையத்திலேயே நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி சீரீஸ் வருது இல்லையா, அது மாதிரி இவருடைய சாப்டர்ஸும் தனித்தனியாக நமக்கு நிறைய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்போ அதில் அடுத்த சாப்டரில் மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் அப்படின்ற நான் சொன்னேன் இல்லையா, ஜியாகிரபி முடிச்சுட்டு அழைச்சு ஆந்த்ரோபாலஜி வந்துட்டாரு, எப்படி மனித இனம் தோன்றியது அப்படின்னு. அதில் பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம்னு பகிர்கிறாரு. அதில் நமக்கு சொற்கள்லேயே தெரிஞ்சிருக்கு, கற்காலத்தில் அவங்க எந்த கருவிகளை பயன்படுத்தினார்களோ அதை கொண்டு அவர்களுடைய காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெருங்கற்காலம் என்பது நம்ம இரும்பை பயன்படுத்த தொடங்கிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காரு. இதில் தான் இந்த பழங்கால வரலாற்றின் ஆய்வின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவர் ஆவியூர், மதுரை பக்கத்தில் அருப்புக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய ஆவியூரில் தான் மிக பழமையான ஒரு கருவியை கண்டெடுக்கிறாரு. அதனுடைய வயது 15 லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாங்க. அந்த ஆவியூர் என்னன்னா திருப்பரங்குன்றம் மலைக்கு மிக பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன பொருள் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் பக்கத்தை சுற்றி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது மிக மிக தொன்மையானது அப்படின்றத இதன் மூலமாக பதிவு செய்கிறார். அதே போலதான் அந்த பெருங்கற்காலத்தின் தொடக்கம் அல்லது புதிய கற்காலத்தின் இறுதி பகுதியில இருந்த மக்களுடைய கருவிகள் எல்லாம் திடீர், அதுவும் மதுரை பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் கல்லுப்பட்டி, அதை ஏன் நான் குறிப்பிட்டேன்னா அது என்னோட அம்மாவோட ஊர். அந்த கல்லுப்பட்டியிலையும் பெருங்கற்கால கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படாது. எங்களுடைய தமிழ் பல்கலைக்கழக ஆய்வுத்துறையிலிருந்து கூட அங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்ப இங்கெல்லாம் நம்முடைய தமிழ் நிலம் மிக தொன்மையானதுன்றதுக்கான சான்றுகள்ன்றத அந்த சாப்டர்ல சொல்றாரு. அதே போல கருவிகள் எல்லாம் வைகை ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், துவரிமான்ல, அரிண்டாப்பட்டியில இங்கெல்லாம் கிடைச்சிருக்கத பதிவு செய்யறாரு. அப்ப மதுரையின் சிறப்பு அப்படின்னா பழைய கற்காலத்துல இருந்து மனிதன் மதுரையில் வாழ்ந்து வருகிறார். ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் இந்த இடம் சொந்தம் கிடையாது. இந்த உலகமே அப்படிதான், அனைத்து உயிர்களுக்குமானது. அதுல நீங்க மதுரையில இது இடம்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. கீழடி ஆகட்டும் அல்லது மற்ற இடங்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே சமய தடங்கள் கிடைக்கவே இல்லை. ஒரு சமய சின்னம் கூட கிடைக்கல. எல்லாமே அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் கூட கிடைச்சிருக்கு, அணிகலன்கள் கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு, தங்கம் கிடைச்சிருக்கு. இந்த தேனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழவந்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல கோகுல் குன்றக்கோதை என்று தமிழில் எழுதப்பட்ட 7 தங்க கட்டிகள் கூட கிடைச்சிருக்கு. இந்தியாலேயே தங்க கட்டிகள்ல பேர் எழுதி கிடைச்சது தேனூர்ல மட்டும்தான். இதுக்கும் நீங்க கை தட்டலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பெண்ணுக்கான சொத்துரிமை பேசுறோம் இல்லையா, அதை தமிழரிடம் ஏற்கனவே இருந்தது. இன்னைக்கு திருமணம் ஆகி போகும்போது பேரெல்லாம் எழுதி பாத்திரம்லாம் கொடுத்து விடுறாங்க இல்லையா, அதோட ஆரம்ப காலம்தான்
அந்த தங்கக்கட்டியில் அது பெண்ணுக்கு கொடுத்த ஒரு பரிசு. அது பெண் வீட்டார் கொடுத்துருக்கலாம் அல்லது கணவன் கொடுத்துருக்கலாம். ஆனால் யாருக்கோ கொடுத்து அது அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமையானது. சரி, அந்த அடிப்படையில் அந்த மதுரை என்ற பகுதி மிக பழமையான பகுதி அப்படின்றத அதில் பதிவு செஞ்சிருக்காரு. இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, அந்த நம்முடைய தமிழ் சமூகம் ஒரு இனக்குழு சமூகமாக தான் வாழ்ந்தது அப்படின்றதுக்கான பழந்தமிழ் இலக்கிய பாடல் பதிவுகளை சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மலை நாடன், அந்த மலையின் தலைவன் அங்கே வேட்டையாடி வந்த உலவுமானுடைய கரிகளை பங்கிட்டு அங்குள்ளவர்களுக்கு கொடுத்தான். அந்த பாதியீடுன்னு சொல்லப்படும். தொல்காப்பியத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. பாதியீடு அப்படின்னா பங்கிட்டு கொடுத்தல். அந்த பங்கிட்டு கொடுக்கும் முறை இனக்குழுக்கு மட்டுமே உரியது. அப்ப அந்த இனக்குழு சமூகமாக தமிழர்கள் வாழ்ந்தனர்ன்றதுக்கு பழந்தமிழ் இலக்கிய பதிவுகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாரு. அதே போல உடும்பு, முள்ளம் பஞ்சி இதெல்லாம் சுட்டு தின்றவர்கள் தான் தமிழர்கள். இன்னொன்று பார்த்தோம்னா யானை கறி சாப்பிட்டோன்னே பதிவுகள்லாம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோன்னா சிலர் மாணவர்களே சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த நாள் இந்த கறி சாப்பிட மாட்டேன், இந்த மாதம் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா, ஏன் புதுசாக பழகுறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். வயசானவங்க வேணா இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டோம் விடு, வயசாயிருச்சு செய்கிறாங்க, நீங்களாம் ஏன் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஏன்னா இப்போ அந்த நம்ம தொழில்நுட்பம் அறிவை வளர்ப்பதற்கு பதிலாக மூட நம்பிக்கைகளை வளர்க்கிறது. ஒரு திடீர்னு குறிப்பிட்ட காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றணும், அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு இவரை வழிபடணும் அவரை வழிபடணும், இப்படிலாம் புதுசாக செய்ய மாணவர்கள் செய்கிறது எனக்கு ஆச்சரியமா. எனக்கு ஸ்டேட்டஸில் இந்த சாமி பாட்டு மாணவர்கள் வச்சாலே எனக்கு கோமா வரும். என் கணவர் அவர் தியாகராச கல்லூரி பேராசிரியர். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குது, சாமி பாட்டை போய் இதுக்கு ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைக்கிறானுங்க அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லாரு, நீ தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் பேசுகிற, அவன் சாமி பாட்டை ஸ்டேட்டஸ் வச்சாலும் அவனுடைய சிந்தனையெல்லாம் பெரியார் சிந்தனையாக தான் இருக்கும், அவன் ஓட்டு வேற இடத்துல தான் போடுவான், அவனுடைய ஓட்டு வேற இடத்துல தான் விழுகும், அதுக்காக நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. இவங்க என்னடா சாமியும் கும்பிடுறாங்க, ஓட்டு வேற இடத்துல போடுறாங்க அப்படின்றதாக இருக்கிறது இல்லையா? அப்படிங்கும்போது அந்த நம்முடைய உணவு முறை பார்த்தோம்னா முள்ளம்பன்றி சாப்பிட்ருக்கோம், உடுப்பு சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரியான ஒரு மரபுல இருந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள்ன்றதை பதியிடாரு. அந்த இனக்குழுக்கு அடுத்து அந்த கடையேழு வள்ளல்கள்ன்ற நமக்கு பதிவு இருக்கு. அந்த கடையேழு வள்ளல்களோட அந்த இனக்குழு மரபு முடிச்சு போயிருது. ஏன்னா கடையேழு வள்ளல்கள் தான் எல்லாருக்கும் தானமாக கொடுத்தார்கள். அடுத்தது மன்னர்கள், பெருநில மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் உருவாக்கி விடுகிறார்கள்ன்றதை பார்க்க முடியுது. அப்புறம் ஒரு பெரிய பெரிய லிஸ்ட், இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாருன்னே தெரில. கிமு 1500 டு கிபி 300 வரை 47 பேர் பாண்டிய மன்னர்கள் மதுரையை ஆட்சி செய்தனர். அதில் 16 பேர் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் களப்பிரர் காலத்தை பற்றிய பதிவுகளையும் கொடுத்துருக்காரு. இந்த வேள்விக்குடி செப்பேடு பற்றி பதிவு செஞ்சிருக்காரு. அதில் சோழவந்தான், இன்று சோழவந்தான் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் அந்த செப்பேட்டில் வேள்விக்குடி அப்படின்னு இருக்கு. அதில் தான் களப்பிரர் பற்றிய ஒரு ஓரளவான தகவலாவது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் அந்த பௌத்த சமண சமயங்கள் செல்வாக்கு பெற்றிருந்த காலகட்டம். களப்பிரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தானமாக கொடுத்தாங்க இல்லையா, அந்த தானமாக கொடுத்த நிலங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உனக்கு எதுக்கு தானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்கல்ல. இவன் ஏமாத்தி நீ இது செஞ்சா உனக்கு புண்ணியம், நீ சொர்க்கத்துக்கு போவ, அப்பதான் நீ ஆட்சி நல்லா செய்வேன்னு சொல்லி ஏமாத்தி நிறைய நிலங்கள் வாங்கிட்டாங்க இல்லையா? ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாறுல கூட அன்னைக்கு ஏதோ ஒரு நூலில் படித்தேன். ஒரு மன்னன், சோழ மன்னன் ஏதோ ஒரு நாளில் தவறி போய் ஏதோ சாப்பிட்டு வரான், ஏதோ வெற்றிலை போட்டு வர ஏதோ ஒன்று. அதுக்கு தப்பாக வெற்றிலை போட்டதுனால ஐயோ நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்ன உடனே அதுக்கு தானமாக கொடுத்ததான் ஊவேசாவுடைய சொந்த ஊர் அப்படின்னு ஊவேசாவே எழுதியிருக்காரு. ஒரு மன்னன், வேற சாதாரண மனுஷன், ஒரு மன்னன் தாம்பூலம் அந்த வெற்றிலையை போட்டுட்டாரா, ஏதோ ஒரு, அது என்ன நமக்கு வேற சாமி கூடாதுன்னு அதுவும் தெரியல, ஏதோ ஒரு நாள் அன்னைக்கு சாப்பிடக்கூடாதான், அதை சாப்பிட்டாராம். ஐயோ நீ பெரிய பாவம் பண்ணிட்டனோடனே அந்தணர்களுக்கு நிலமா தானம் கொடுத்தோடனே அந்த பாவம் எல்லாம் போயிருச்சு, அதுதான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லி. இல்ல அது உத்தமதானபுரம். அந்த நாள் எந்த நாள்னு மறந்து போச்சு. ஏகாதேசி. ஏகாதேசியில அவர் தாம்பூலம் போட்டார் அந்த மன்னர். அதனால
அவருக்கு வந்து நீ ஐயோ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பயமுறுத்தி இருக்காங்க. உடனே அவர் நிலத்தை தானமாக கொடுத்துட்டாரு. இப்படிலாம் ஏமாத்தி தானமாக வாங்கினது தான் களப்பிரர்கள் பறிச்சிட்டாங்க. அதனால களப்பிரர் காலம் என்ன ஆயிடுச்சு, இருண்ட காலம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் தான் வைதிகத்திற்கு எதிரான செயல்பாடுகள் நிகழ்ந்திருக்கிறது. பௌத்த சமண சமயங்கள் செல்வாக்கு பெற்றிருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பௌத்தம் சமணம் வீழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கடுமையான விதிகளை வந்து துறவிகளுக்கு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுக்கும் செலுத்தும் பொழுது அதை வந்து அவர்களால் கொண்டு செலுத்த முடியவில்லை. அதனால நமக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சமயங்கள் வீழ்ச்சியுற தொடங்குகின்றன அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் அந்த பரங்குன்றம் வழிபாட்டு வரலாறு அப்படின்ற அந்த பகுதியில் அது வந்து எப்படி பரங்குன்றத்தில் வழிபாடு தோன்றியது அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காரு. முத பார்த்தோன்னா அப்போ ஆரம்பத்தில் பௌத்த துறவிகள் தங்கின பள்ளிகள் தான் அங்கே இருந்திருக்கு. அந்த அவர்கள் தங்குவதற்காக கற்படுக்கைகளை அமைத்திருக்கிறார்கள். அங்கே வந்து அவங்க அதுக்கான சான்றுகளாக கிமு 3 to கிபி 2க்கான இடைப்பட்ட காலத்தான எழுத்துக்கள் அங்கே காணப்படுகிறது. அதற்கடுத்ததாக சமணத்தின் செல்வாக்கு வருகிறது. அங்கே கிமு 2ஆம் நூற்றாண்டில் இயற்கையாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குகையில் சமண பள்ளி அமைக்கப்பட்டிருக்கு. அதில் தான் வந்து அந்துவன் அப்படின்ற பெயர் வந்து பதிவாகி இருக்கு. அதே போல் கிபி 1ஆம் நூற்றாண்டில் எருக்காட்டூர் அப்படின்றதுல வந்து அந்த போலாலயன் அப்படின்ற அந்த தமிழ் கல்வெட்டு கிடைக்கப்பெறுகிறது. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய பெருங்குன்றங்கள். இன்னொரும் நம்ம இதில் யோசிக்கலாம், குன்றுகள் எல்லாத்துலேயும் சமணர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் பின்னாடி என்ன ஒரு சொலவடை உருவாக்கப்பட்டுச்சு, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு. ஆனால் நீங்கள் குன்றுகளில் போய் பார்த்தீங்கன்னா சமணர்கள் தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கணவர் குருவனை எதிர்கோட்டை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த கழுகுமலை. அந்த கழுகுமலைக்கு போனோன்னா அந்த ஒற்றைக்கல் அந்த இது இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சமண தீர்த்தங்கரர்கள் புடைப்பிச்சிருப்பாங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போனால் முருகன் இருக்கார் உள்ள. அவர் எப்போ வந்தாருன்னு தெரில. சைவம் வந்து தலை தோங்கும் பொழுது இவனுக்கு தமிழ் கடவுள்னு இவரை வச்சாதான் பேசாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சமணர்களை எல்லாம் அழித்து விட்டு முருகனை வச்சுருக்காங்க. சரி, முருகனா வச்சாங்கன்னா அதுவும் இல்லை, சுப்பிரமணியன் ஆக்கிட்டாங்க அல்லது ஸ்கந்தன் ஆக்கிட்டாங்க. அதுதான் வந்து வரலாறாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இங்கேயுமே என்ன ஆகுது, அந்த சமணம் வீழ்ச்சியிடும் பொழுது பாண்டியன் நெடுஞ்சடையன் பராந்தகன் தான் சாத்தன் கணபதி என்பவரை வைத்து அங்கே அந்த குடைவரை கோயிலை உருவாக்கினார் அப்படின்றத அவர் இந்த நூலில் பதிவு செஞ்சுருக்காரு. அதே போல் இன்று வரை பேர் தான் முருகன் கோயில், ஆனால் அங்கே ஏற்றப்படுவது சிவனுக்கான ரிஷப கொடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரிஷப கொடி தான் ஏற்றுறாங்க. சிவ மரபுப்படி தான் அங்கே பூசைகள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அதே போல் பரிபாடத்தில் திருப்பரங்குன்றம் வந்து வள்ளி திருமணம் செய்த இடம், வள்ளியை திருமணம் செஞ்ச இடம்னா பரிபாடல் சொல்லுது. ஆனால் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தால் கந்தபுராணம் என்ன ஆயிடுச்சு, இல்லை இது தேவயானையை திருமணம் செய்த இடம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா தேவயானைன்னு ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை உருவாக்கி இந்திரனுடைய மகள் அவரை வந்து முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் என்ன ஆயிட்டாரு, வைதிகத்தோட மருமகன் ஆயிட்டாரு, திருமாலோட மருமகன் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பதிவை கொடுக்கிறார்கள். அதே போல் இன்றளவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த 8ஆம் நாள் திருவிழா வந்து சமணர்களை கழுவேற்றும் விழாவாக கொண்டாடப்படுகிறதுன்னு பதிவு செஞ்சிருக்காரு. நான் மதுரை தான், ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது. அதை வந்து ஒரு திருவிழாவாக இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சமணர்கள் கழுவேற்றப்பட்டதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சமணர்களை எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வெறுப்புடையவர்களாக பார்த்தார்கள்ன்றதுக்கு நிறைய பதிவுகள்லாம் அந்த எங்களுடைய பேராசிரியர் டி. சு. நடராஜன் வந்து தமிழகத்தில் வைதிக வரலாறு மக்கரங்களும் ஒரு நூலில் சொல்லியிருக்காரு. அது போக அப்புறம் இப்போ ஐயாவுடைய நூலில் பார்த்தீங்கன்னா அந்த 8000 சமணர்களை கழுவேற்றியது அப்படின்றத அவர்கள் அன்று செய்தாலும் இன்று வரை அதை வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அப்படிங்கும்போது அது எந்த அளவிற்கு அவர்கள் காழ்ப்புணர்ச்சி உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத குறிப்பாக திருஞான சம்பந்தர் வந்து வஞ்சினமே எடுக்கிறாரு. இந்த சமணர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு. அதே போல தான் அழிப்பேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பிற ஊர்களில் சமணர்களை அழித்தவர்களை வந்து வேற பாராட்டுறாரு. தேரமன் சிதைவு செய்தீரே, தேரமன், அமன்னா சமணர்கள், தேராத இந்த தேர்ச்சி இல்லாத அமணர்களை நீங்கள் கொன்று விட்டீர்கள், உங்களுக்கு வாழ்த்துகள்ன்ற மாதிரி
3 நம்பர் திருவேலி மலலை திருவண்ணை நல்லூர் பதிகத்துல எல்லாம் பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு சமணர்களின் மீது காழ்ப்புணர்ச்சியுடையவர்களாக, சமய நல்லிணக்கம் இல்லாதவர்களாக அன்றைக்கே இருந்ததுனால அதனுடைய தொடர்ச்சியோ என்னவோன்னு சொல்லலாம். அதே போல இந்த தமிழ் முற்கனை சுப்பிரமணியன் ஆக்கிய வரலாறு கூட கமல் ஸ்வலபத் தன்னுடைய மொழிபெயர்ப்பு நூல்ல ஒரு ஆய்வாகவே பதிவு செய்கிறார். ஏன்னா முருகன் வந்து கொற்றவையின் மகன் தான் தமிழர்களுக்கு. தாய் வழி சமூகத்தில் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல தந்தை பெயர் சொல்ல மாட்டாங்க, தாய் பெயர் தான் சொல்லுவாங்க. அப்ப கொற்றவையின் மகன் இருக்கே தவிர தந்தை யாரும் பதிவே கிடையாது. அது எப்ப வைதிக சமயத்துக்குள்ள வரும்பொழுது அது சிவனுடைய மகன் சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க அம்மா யாருன்னு எங்கேயுமே கிடையாது. உமையம்மை முருகனுடைய அம்மான்னு சொல்ல மாட்டாங்க, கார்த்திகை பெண்ணீர் உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியாகத்தான் இந்த பெருஞ்சமயங்கள் முருகனை தனக்குள் எடுத்துக்கொண்டன. இதுதான் வந்து உண்மையான வரலாறு. இவர் சொன்னது போல சிவனுக்கான தலமாகத்தான் அது இங்கே இருக்கிறதே தவிர முருகனுக்குரிய தலமாக இல்லை. அதன் பிறகு மதுரையை எந்தெந்த மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்தார்கள், விஜயநகர பேரரசு, முகலாயர்கள், அந்த சிக்கந்தர் வந்து எப்படி இங்கே ஆட்சி செஞ்சாரு. அவர் தொழுகும் போது போர் மரபுனா நேருக்கு நேராக போர் செய்யணும். ஆனால் இந்த சிக்கந்தர் அவருடைய தர்கா அங்கே மசூதியில் தொழும் போது தான் இவங்க போய் அவரை கொன்று விட்டார்கள். அதற்கு பிறகுதான் அவருக்கு அங்கே தர்கா ஏற்பட்டது. அதே போல் கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றுனாங்க, எதுக்கு ஏற்படுத்தினாங்க, அந்த புதிய எண்ணெயை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக மலை மேலே ஏற்றி பார்த்துருக்காங்க. அப்புறம் மன்னன் என்ன சொல்லியிருக்கான், அவங்க வீடுகள் எல்லாம் 3 நாள் இந்த எண்ணெயை ஏற்றி பாருங்கன்னு சொல்லியிருக்கான். அதை தான் பின்னாடி கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடினார்கள் அப்படின்ற பதிவையும் சொல்லியிருக்காரு. அதே போல் மீனாட்சியினுடைய கிளியாக இருப்பது அருணகிரிநாதர் தான். ஏன்னா அவர் வந்து வெவ்வேறு உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர். அவர் வந்து கிளியாக மாறுகிறாரு. அப்போ அந்த அட்டைகள் கிளி ஜோசியத்தில் அட்டை எடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து நாகூர் ஆண்டவர் வந்து 10வது கார்டுலையும் வேளாங்கண்ணி மாதா வந்து 19வது கார்டுலையும் இருக்காங்களாம். அப்போ அருணகிரிநாதர் கிளியாக வந்து எடுக்கக்கூடியதில் கூட சமய நல்லிணக்கமான இஸ்லாமிய கிறிஸ்தவ கடவுளர்கள் இடம்பெற்றாலும் இன்றைய இந்தளவுக்கு மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வேலைகளை சிலர் பார்த்து கொண்டு இருக்கின்றனர் என்றதை பதிவு செய்கிறாரு. சனாதனம் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியத்தில் எங்குமே இல்லை, மிக மிக பிற்காலத்தில் தான் தமிழில் புழக்கத்திற்கு வருகிறது அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காரு. அதே போல் மதமும் அரசியலும் என்ற அந்த பகுதி வந்து எப்படியெல்லாம் மதம் தன்னுடைய கோர பற்களை சில நேரங்களில் வெளிப்படுத்தி மக்களை அழிக்க பார்க்கிறது, ஆனால் அது தமிழ்நாட்டில் என்றும் நடக்காது என்பதை உறுதியாக பதிவு செய்திருக்கிறார். இந்த அளவிற்கு இந்த திருப்பரங்குன்றம் முழு வரலாற்று ஆய்வு நூல் ஒரு சிறப்பான நூலாக இருக்கிறது. இந்த நூல் அறிமுக விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு சூர்யா சேவியர் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், சுதிர் செந்தில் அவர்களுக்கும், என்னுடைய ஆய்வாளர்கள்லாம் வந்திருக்காங்க, சிவகுமார், அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.